कहानी तत्वों को लेकर विद्वानों में मतभेद है. பதலு கும்ஹார் மகாதேவ் வர்மா எழுதினது. கதை எப்படி எழுதுனுங்கிறதுல இந்த எழுத்தாளர்கிட்ட நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. யஹா பகுமானிய தத்துவங்க ஆதார் பர் பொதுவாக கதை எழுதணும் எப்படி எழுதணும்னு ஒரு முறை இருக்கோ அது மாதிரி இவங்க பதலு கும்ஹார் அப்படின்னு கஹானியை அந்த கதையை வந்து விசேஷதையும் பிரசுக்கி ஜாத்திகை அந்தக்கேற்ற மாதிரி கதையை எழுதியிருக்காங்க. பதலு கும்ஹார் ஸ்ரீமதி மகாதேவ் வர்மாக்கி லிக்கி கஹானிகை. பதலு கும்ஹார் வந்து ஸ்ரீமதி மகாதேவ் வர்மாவால் எழுதப்பட்ட கதை. மகான் கவியத்ரி தி அவங்க சிறந்த கவிதை எழுதுகிறவங்க. ஸ்ரீமதி மகாதேவ் வர்மாக்கி கஹானியாங்க மே தூசரோங்கி வேதனாக்கா வர்ணனுகை. இவருடைய கதைகளில் வந்து அடுத்தவங்க படுற வேதனை வந்து நிறைய வர்ணிச்சிருப்பார். கவிதாவுமே ஆத்ம வேதனாக்கா சித்திரனுகை. கவிதையிலையும் அவருடைய மனவேதனைலாம் வெளிப்பட்டிருக்கும். பதலு கும்ஹார்கி கஹானிகை. இது பதலு கும்ஹார்னு ஒருத்தர் இருக்கா அவளுடைய கதை. इसलिए उसी के नाम पर एक शीर्षक रखा गया है. அவ பேர்லேயே இந்த கதைக்கு தலைப்பு வச்சுருக்காங்க. शीर्षक छोटा है தலைப்பு சின்னது. அவர் பதலு के बारे में जाने की उत्सुकता पड़ता है. அந்த பேரை பார்த்தனே அவளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து வருது. பதலு कौन है उसमें क्या खूबी है लेखिका ने क्यों उसके बारे में कहानी लिखी है. பதலுன்னா யார் அவளை பற்றி ஏன் கதை எழுதியிருக்காங்க. ஐசே சவால் हमारे दिल में उठते हैं. இந்த மாதிரி ஒரு கேள்வி நம்ம மனசில் எழுது. यही शीर्षक का उत्तम गुण होता है. இதுதான் இந்த தலைப்பில் ஒரு ஸ்பெஷல். इसे एक शीर्षक उचित और उत्तम शीर्षक है. இந்த கதையோட தலைப்பு ரொம்ப பொருத்தமாக இருக்குது. लेखिका के घर के पास एक कुम्हार रहता है. उसका नाम पतालू है. கும்ஹார் அவங்க வீட்டுகிட்ட ஒரு கும்ஹார் இருக்கா. அவள் வந்து அவளுடைய பேர் பதலு. பதலுக்கு பத்னிக்கா நாம் ரதியாத்தா. பதலுங்கிறவன் ஒரு ஆண். அவளுடைய பெண் மனைவி பேர் ரதியா. வே கரீப் தே. அங்கே அவனுடைய அந்த கும்ஹார்னால் வந்து இந்த நெருப்பு மூட்டி இதெல்லாம் செய்வாங்க. இந்த சாணம் பிடிக்கிறது அந்த மாதிரி வேலைலாம் செய்வாங்க. அவனுடைய பேர் பதலு. அவங்க ஒய்ஃபு பேர் வந்து ரதியா. வே கரீப் தே ரொம்ப ஏழை. उसके 8 बच्चे पैदा हुए. அவங்களுக்கு 8 குழந்தை பிறந்துச்சு. உண்மை 3 बच्चे भगवान के पास चले गए. 3 குழந்தை பிறந்தவனே இறந்து போயிடுச்சு. பதலு ஹர் சால் மே சாந்தத்தா. ஆனால் என்ன நடந்தாலும் அவன் அமைதியாக இருப்பான். பக்கு மிட்டிக்கா கடா பனாத்தா ரகத்தாத்தா. அவனுடைய வேலை என்னென்னா மண்ணில் களிமண்ணில் பானை செய்கிறது. பச்சைக்கு ஜன்மக்கே சமயம் உஸ்கோ குஷினா ஹுயி. ஆனால் அந்த குழந்தையெல்லாம் பிறக்கிறப்ப சந்தோஷமாகவும் இருக்க மாட்டான். வயசைக்கு பச்சைக்கு மிருத்திக்கே சமய கம் நகி ஹுவா. அதுமாதிரி செத்து போனாலும் கவலையும் பட மாட்டான். ரதியா கடங்கோ பாஜார் லே ஜாக்கர் பேசித்தி. அந்த ரதியா வந்து களிமண்ணில் செஞ்ச பானையெல்லாம் தலையில் வச்சுக்கிட்டு போய் விற்பா. கர்மே கானா பனாத்திகை. வீட்டில் சோறாக்குவா. பச்சோங்கா தேக்பால் கர்த்தி தி. அதே மாதிரி குழந்தையில வீட்டில் பார்த்துக்குவா. பக்கு பதலுக்கோ மகான் கலாக்கார் மாண்டி தி. அவன் வந்து தன்னுடைய கணவன் வந்து ஒரு சிறந்த கலைஞன் நினப்பா. உஸ்கி சேவா கர்த்தி தி. அவனுக்கும் சேவை பண்ணுவா. பக் கபிபி அப்பனே பத்திக்கு சிக்காயத்து நகி கர்த்தி தி. தன் கணவனை யார்ட்டையும் குறை சொல்ல மாட்டா. பக் ஆஸ்பாஸ்கே கெத்தோமே காம் கர்க்கே 4 பைசே கமால் அதித்தி. அவர் வந்து அவள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய கணவன் வந்து குறையும் சொல்ல மாட்டா. அக்கம் பக்கத்தில் வந்து வயக்காடு வீடுகளில் வேலை பார்ப்பா. வேலை பார்த்து எதையாவது கொண்டு வருவா. लेखिका ने एक बार बदलू से कड़ा बनाना छोड़कर सुराही आदि नए फैशन के बर्तन बनाने को कहा. இந்த எழுத்தாளி வந்து அந்த பாத்திரம் அந்த பானை களிமண் பானை செய்யணும்னு கூப்பிட்டு சொல்கிறான். ஏதாவது கலைப்பொருள் செய்ய நல்ல வியாபாரம் ஆகும், காசு நிறைய கூட கிடைக்கும் அப்படிங்கிறான். லேக்கின் பதுலுனே நகிமானா. ஆனால் அவன் அதை ஏற்றுக்கலை. இஸ் பீச் லேக்கிக்கானே பதுலுக்கோ சரஸ்வதிக்கா எக் சித்திர தியா. அப்போ ஒரு நாள் வந்து இந்த எழுத்தாளி வந்து அந்த பதுலுக்கு வந்து ஒரு சரஸ்வதி படத்தை காட்டுறா. பதுலுன்னே உசை தேக்கர் சரஸ்வதிக்கா எக் சுந்தர் மூர்த்தி பனாயே. உடனே அதை பார்த்துட்டு அப்படியே அதை சரஸ்வதி பொம்மையை செஞ்சிடறான். தீபாவளிக்கு தின் உஸ்னே வக்கு மூர்த்தி லேக்கிக்காக்கோ பெண்கி. அதை அவன் விற்காமல் நேராக கொண்டு வந்து இவளுக்கு வந்து பரிசாக கொடுத்துட்றான். அந்த எழுத்தாளிக்கு கொடுத்துட்றான். உஸ்கே பாத் ஏக் தின் ரதியா மர்கையே. ஒரு நாள் அவங்க மனைவி இறந்துறா ரதியா. பதுலுக்கோ படா அப்சோஸ் ஹுவா. இப்போ வந்து அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. பக்கு ஹர் தீபாவளிக்கோ கோயி மூர்த்தி பனாக்கர் லேக்கிக்கோ பேன் கர்த்தாத்தா. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு தீபாவளிக்கும் ஏதாவது ஒரு சிலை மாதிரி களிமண்ணில் செஞ்சு வந்து கொடுப்பான். குச்சி சமய பாத் கோயி ரிஸ்தேதார் ஆக்கர் பதுலுக்கோ ஃபைசாபாத் லே கயா. ஒரு தடவை வந்து அவனுடைய சொந்தக்காரங்களாம் வந்து இங்கே தனியாக இருக்கல அப்படின்னு சொல்லி ஃபைசாபாத்னு ஒரு இடம் அவன் பிறந்த இடம் அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூட்டி போயிட்டாங்க. ஹர் தீபாவளிக்கோ பதுலுக்கோ மூர்த்தி லேக்காக்கோ தேனே ஆத்தாத்தா. ஆனால் அவன் அங்கேருந்து எதையாவது செஞ்சுட்டு இந்த எழுத்தாளி இருக்காளியா அவளுக்கு வந்து கொடுக்குறதுக்கு வருவான். ஏக் தீபாவளிக்கோ பதுலு நகி ஆயா. ஒரு தடவை வந்து அவன் வரவே இல்லை.
லேக்கிக்காக்க சோச்சினி லக்கி பதிலு ரத்தியா சே வெளினே சலா கயா. அப்போ தான் தெரியுது அவன் வந்து ரதியா அவன் மனைவி ஏற்கனவே இறந்து போயிட்டால, இவனும் இறந்து போயிட்டான் போல அப்படின்னு நினைக்கிறான். அவ்வளோதான்.